எண்ணூரில் கோரமண்டல் ஆலை கடலில் அமைத்துள்ள குழாயிலிருந்து அமோனியா கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பகுதி மக்கள் ஆலையின் 2 நுழைவு வாயில்களிலும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தற்போது மக்களினுடைய கோரிக்கை என்பது அந்த ஆலையை நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிறது தான். இது தற்காலிகமாக மூடப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நிலை தற்போது என்ன, மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, விரிவா பதிவு செய்யலாம். பாலவேல், எண்ணூர் அருகே பெரிய குப்பம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு ஒரு உர தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு கப்பலில் இருந்து திரவ அமோனியா எடுத்து வரப்படுகிறது. கடலில் இருந்து எடுத்து வருவதற்கு ஏதுவாக ஒரு குழாய் மூலமாக கடலில் இருந்து அந்த நிறுவனத்திற்கு இந்த திரவ அமோனியா எடுத்து செல்லப்படுகிறது. நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் இந்த பெரிய குப்பம் பகுதியில் கூடிய ஏராளமான பொதுமக்களுக்கு திடீர் மயக்கம், மூச்சு விடுதல் சிரமம், வாந்தி எடுத்து அவங்க ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த திரவ அமோனியா அந்த குழாயிலிருந்து கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதுபோல ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிலர் சிகிச்சையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அந்த நிலை ஏற்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு காலை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த ஆலையிலிருந்து திரவ அமோனியா கசிந்திருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்ட அளவை விட இந்த நுழைவு வாயில 400 மில்லிகிராமுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய அளவு என்பது 2000 மில்லிகிராம் அளவு இருந்தது என்பது கண்டறியப்பட்டது. அதை உறுதி செய்திருக்கிறாங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 நுழைவு வாயிலும் பொதுமக்கள் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காலை 6 மணியிலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக தொடர்ந்து அவ்வப்போது இது போன்ற பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்வதாகவும், இந்த பகுதியில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு முதியோர்களை வைத்துக்கொண்டு இங்கு இருக்க முடியல, குறிப்பாக எங்களால் சரிவர படிக்க முடியல, இந்த நிறுவனம் எப்போது இந்த திரவ அமோனியா வெளியே வரும், அதனால எந்த மாதிரி பிரச்சனை வரும், உடல் உபாதைகள் தொடர்ந்து வருது, மருத்துவ சிகிச்சை வருது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அரசு ஒரு புறம் இந்த திரவ அமோனியா கசிந்தது என்பதை உறுதி செய்திருக்கிறாங்க. மேலும் இதை ஆய்வு செய்வதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு குழு அமைத்திருக்கிறாங்க. தற்காலிகமாக இந்த ஆலையினுடைய செயல்பாட்டை மூடி இருக்கிறாங்க. இது அரசு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஆனால் இது போதாது, இது நிரந்தரமாக மூட வேண்டும் அப்படிங்கறத ஒரே டிமாண்டை வைத்து இங்கே சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதுல போராட்டு வராங்க. இந்த நிலையில மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆவடி மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகிய இருவரும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து இவர்களிடம், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில போராட்டக்காரர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அமைச்சர்கள் இங்கே நேரில் வரணும், தொடர்ந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த பகுதி வாசி நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். சார், உங்க கோரிக்கை என்ன? நேற்று நைட்டு என்ன ஆச்சு? நைட்டு ஒரு 11:45 இருக்கும். அப்போ எல்லாம் வீட்டில் 10 நிமிஷத்துல ஒரு 10 பேர் நம்ம ஊர்ல வயசு பசங்க எல்லா கதவும் தட்டி புகை வந்துச்சு, எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் காப்பாற்றணும். நம்ம ஊர் இளைஞர்கள் தான். இளைஞர் எல்லாரும் இட்டு போய் அந்த 11 மணி மட்டும் புகை டெடி தாங்க முடியாத ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஃபுல்லாக போயிட்டு வண்டி எதுவும் இல்லாத லேட்டாக தான் வண்டி வந்து எல்லாரும் போயிட்டு விடியகாலம் 5-6 மணி தான் வந்தோம். வந்துட்டு நாங்கள் கம்பெனிலேருந்து ஒருத்தர் கூட என்னன்னு எங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு எப்படின்னா ஒரு 1996 இதே போல் ஒன்று நடந்து நாங்கள் இந்த பிரச்சனை போராட்டம் பண்ணோம். போராட்டத்தில் பண்ண சமயத்தில் அந்த போராட்டத்தில் இதே போல் 57 பேர் ஜெயிலில் பிடிச்சாங்க. 57 பேர் ஜெயிலில் பிடிச்சி இட்டுன்னு போயிட்டு அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த போராட்டம் பண்ணதுக்கு இந்த போல் ஆக்சிஜன் அமோனியா எதுவுமே இல்லை,
சொல்லி 57 பேர் ஜெயிலில் பிடிச்சி 3 வருஷம் 4 வருஷமா கேஸ் முடிஞ்சு நாங்களே கேஸ் போட்டு வெளியே வந்தோம். இப்போ அதே இது நடந்திருக்கு. அதே அமௌண்ட் அப்போ நாங்கள் அமௌண்ட் ஆஃபீஸுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு 57 பேர் உள்ள தள்ளாங்க. இப்போ அதே போல் ஆட்சி இதுவரை எங்களுக்கு பாதிப்பு அதிகம். இந்த ஊர்ல வந்து கல்யாணம் ஆகி கெட்ட பழக்கம் இல்லாத கூட குழந்தை இல்லை. அது காரணம் இந்த கம்பெனி. 2வது 40 வயசு ஆகிட்டா கண்ணு தெரியுமா, காரணம் இந்த கம்பெனி. இந்த வயசு பசங்க அதே நாங்கள் 2 மணிக்கு போட்டு போவோம். 2 மணிக்கு போயிருந்தோன்னா எங்கள் ஊரில் குழந்தை கூட்டிட்டு 500 பேர் இறந்துருப்பாங்க. இந்த சிட்டிசன் படம் போல் தான் இந்த பெருகுப்பம் இல்லாத ஆயிருக்கும். இப்போ நீங்க வைக்கிற நிரந்தர மூடணும்ங்கிறதா உங்களோட கோரிக்கையா இருக்கா? இப்போ எதுக்கு இப்போ போராடிட்டு இருக்கீங்க? இப்போ எங்களுக்கு இந்த கம்பெனியே இருக்கக்கூடாது. இந்த கம்பெனி இருந்தால் இன்னைக்கு இல்லை, என்னைக்கா இருந்தால் இந்த ஊரே அழிஞ்சிடும். இதான் கோரிக்கை. இந்த கம்பெனி இருக்கு. வலுவேல் நீங்க கேட்கலாம், இது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை நிரந்தரமா இந்த ஆலையை மூடணும் அப்படிங்கறதா. இங்க மேலும் மற்றொரு பெண்மணி நம்மகிட்ட இருக்கு, அவங்ககிட்ட பேசுவோம். என்னமா உங்களுக்கு டிமாண்ட்? என்ன இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும் சார். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ரெகுலரா இது சின்னதா விட்டுட்டே தான் இருப்பாங்க. மொத்தமா விட்டுட்டாங்க. செத்தா 4 பேர் மட்டும் தான் செய்வாங்களா சார்? ஊர்ல இருக்க எல்லாரும் தான் செய்வாங்க. 4 பேர்கிட்ட மட்டும் பேசிட்டு போறதுக்கு 4 பேர் ஓட்டு போட்டா போதுமா? சொல்லுங்க, 4 பேர் ஓட்டு போட்டா போதுமா? பொதுமக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறத பாக்குறோம். ஏன்னா அவங்களுடைய உயிர் பிரச்சனையா இருக்கு. அதனால இதை நிச்சயமா இந்த நிறுவனத்தை நிரந்தரமா மூடணும் அப்படிங்கறதா இங்க இருக்க அவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒற்றை கோரிக்கையா இருக்கிறது. எங்களுடைய உயிர்க்கே ஆபத்தாக இருப்பதாகவும், தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இருக்காங்க. தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை கைவிட்டு ஒரு சுமூக தீர்வு எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையிலும் அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. குறிப்பாக இந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கான பணியையும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து 5 மணி நேரமாக இந்த போராட்டம் நடைபெறி வருகிறது. பாலவேல், நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.